நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று இரவு 8 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் கட்சி தொண்டர்கள் வளசரவாக்கம் பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். 8 மணிக்கு சீமான் ஆஜராக இருக்கிறாருன்னு தகவல் வந்திருக்கு. தற்பொழுது அங்க வளசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறத பார்க்கிறோம். அதனால அங்க போக்குவரத்து எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் சதீஷ்? வணக்கம். இன்று இரவு வழக்கு விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு 8 மணிக்கு நேரில் ஆஜராவதாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராவதாக உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் காவல் நிலையம் வருவதை தெரிந்து கொண்ட தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் வளசரவாக்கம் ஆற்காடு சாலை சந்திப்புல கூட தொடங்கினர். அதே போல இந்த ஸ்ரீதேவி குப்பம் என்று சொல்லக்கூடிய ஆற்காடு சாலையிலிருந்து காவல் நிலையம் செல்லக்கூடிய ஸ்ரீதேவி குப்பம் சாலையிலும் பிரதான சாலையிலும் ஆங்காங்கே கடைகளில் அந்த மகளிர் பாசறையை சேர்ந்த மகளிர் அதே போன்று தொண்டர்கள் நின்றிருந்தார்கள். முதற்கட்டமாக காவல்துறையினர் அவர்கள் அனைவரையுமே அந்த சாலையிலிருந்து வெளியேறுமாறு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கடையில் இருந்து எங்களுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்க வந்திருக்கோம், எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது, தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்காதீர்கள் உங்கள் அடிப்படையில் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆற்காடு சாலை சந்திப்பின் அருகே அனைவரையும் கொண்டு சேர்த்து காவல்துறையினர் நிற்க வைத்தனர். இந்த ஸ்ரீதேவி குப்பம் சாலையை பொறுத்தவரையில அவர் கட்சி தொண்டர்கள் ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு விசாரணைக்கு ஆஜரான போது 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த சாலை முழுவதுமே ஆக்கிரமித்துக் கொண்டு அதுக்கு ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. எனவே இந்த முறையும் அதே போன்று அந்த தொண்டர்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்கும் வகையில காவல்துறையினர் தெரு முழுவதுமே இரும்பு தடுப்புகள் அமைத்து சுமார் ஒரு 4 இடங்களில் இரும்பு தடுப்புகள் அமைத்து முறையாக இந்த தெருவில் வசிப்பவர்கள் கடை வைத்திருப்பவர்களை தவிர்த்து வேறு யாரும் வெளியாட்களை அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில வளசரவாக்கம் ஆற்காடு சாலை சந்திப்புல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் திடீரென கூறி தங்களை உள்ளே அனுமதிக்குமாறு காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரும்பு தடுப்புகளை அகற்ற வேண்டும் என கூறினர். ஆனால் காவல்துறையினர் தற்போது அனுமதிக்க முடியாது என கூறிய நிலையில் அவர்கள் அனைவரும் நாங்கள் சாலை மறியல் போவதாக அறிவித்து சாலையை நோக்கி நகர்ந்த போது காவல்துறையினர் அனைவரையும் தடுத்து அந்த சாலையின் ஒரு ஓரமாக நிற்க வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமும் தொடர்ந்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினரை பொறுத்தவரையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் இங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதாகவும், ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில காவல்துறையினர் அனைவரையும் ஒருங்கே ஒரு ஓரமாக நின்று உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து விசாரணை நல்லபடியாக முடித்து செல்லும் வரை அமைதியாக இருக்கும் என்று தொடர்ந்து அறிவித்து வருகிறார். எனினும் அதையும் மீறி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் காவல்துறை உயரதிகாரியிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில வாக்குவாதத்தில் ஈடுபடும் தொண்டர்களை கைது செய்வதற்கான வாகனங்களும் தயாராகி வருகிறது. 3 பேருந்து மாநகர பேருந்தினுடைய 3 பேருந்துகள் தயாராக நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றன. சட்ட ஒழுங்கு பிரச்சனை கையை மீறினால் உடனடியாக அவர்களை கைது செய்வதற்கும் காவல்துறையினர் தயாரில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் ஆற்காடு சாலை என்பது ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்டத்தின் அடிப்படையில் அங்க மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் குறுகிய சாலையாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் வழக்கமாகவே ஏற்படும். இன்றைய தினம் வார இறுதி என்பதால் வாகனங்கள் அதிக அளவில் பயணிக்க தொடங்கின. இவருடைய இந்த சாலை மறியல் போராட்டம் செய்வதற்காக அறிவித்திருந்த நிலையில் அந்த பகுதியில் மேலும் இங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சதீஷ் முருகன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.